ஐஎஸ் கேமிங் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன கேம் நேற்று வந்து தீஃப் கேம் தான் இன்றைக்கி நம்ம அதில் இந்த அபாண்டட் பில்டிங் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பண்ண அழுத்துவோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பண்ணல அப்படின்னா உங்கள் மேலே வந்து பள்ளி விழுந்துடும், இல்லை பாம்பு ஏதாவது வந்து உங்கள் மேலே வந்து கடிச்சிடும். உங்களுக்கு தேவையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டுருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போட்ட வீடியோ நிறையா பேர் பார்க்கல, பாருங்கள். அதோட செகண்ட் பார்ட் தான் நினைக்கிறேன் இது. நம்ம நேற்று சொல்லியிருப்போம் அபாண்டட் பில்டிங் போகிறோம்னு சொல்லிட்டு, அது தான் இது. ஓகே, இப்போ நம்ம கிளம்பி போகலாம். இன்றைக்கி நம்ம தாரில் தான் போகிறோம், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இதே தார் அதில் தான் போக போகிறோம். ஓகே டக்குன்னு கார் எடுறா. ஓகே, எடுத்தாச்சு. அப்படியே கிளம்பி போகலாம். நம்ம ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக அங்கிட்டு போகணும். ஓகே, இப்போ நம்ம கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ரெடியாக வரலாம், வந்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். எங்கடா போகிற? ஓகே கிளம்பலாம், போகலாம். இப்போ தான் ரைட் ஏட்டா போகிறான். போயிட்டே இருப்போம். சரி கைஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, பாட்டு பாடிதான் இருப்போம். டக்குன்னு போடா. நம்ம வந்து டிராஃபிக்கு ரூல்ஸு நம்ம மீறிக்கிட்டுருக்கோம். எல்லா டிராஃபிக் ரூல்ஸும் நம்ம மீறிக்கிட்டு இருக்கோம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பக்கத்தில் அந்த வந்துருச்சு. அவங்களுக்குள்ள தெரியுது அவங்களுக்கு சைடில் பாருங்கள், பெரிய ஒரு வீடு. அதுதான் அந்த வீடு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வெளியே ஒரு சிங்கம் இருக்குது, அதாவது ஜூ மாதிரி. எனக்குள்ள ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது பாருங்கள். நான் இறங்கினோடனே கடிக்கிற மாதிரி வரும் பாருங்கள், நிற்கும். இப்போ உங்களுக்கு இறங்கி காட்டுறேன் பாருங்கள். டக்குன்னு இறங்குடா. இப்போ இங்கே வரும் பாருங்கள், சிங்கம் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் சிங்கத்தை. இந்த சிங்கத்துக்கு நடுவில் அந்த வீடு இருக்குது, அபாண்டட் வீடு. பார்ப்போமா அப்போ இருக்குதான்றத. அந்த இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இருக்குது அங்கே பாருங்கள், நடக்குது. வீரமாக இருக்குது. நம்ம சுட்டால் ஒன்றுமே ஆகாது. இதே மாதிரி நம்ம நாயை சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம வீட்டுக்கு நேற்று பார்த்துட்டுமே நம்ம வீட்டுக்கு வெளியே நாய் நிற்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இது சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு தெரியாமல் நம்ம போயிட்டுருக்கோங்க. இப்போ வந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஜோலியாக முடிச்சு விட்டுறது. டக்குன்னு போட அந்த மரம் வேறு நடுவில் போய் நட்டி வச்சுருக்காங்க. டக்குன்னு இறங்கு. ருக்கிங்களா பார்க்காது, இறங்குடா. இறங்கிட்டான். டக்குனு உள்ளே வந்துட போகுது சிங்கம். இந்த சிங்க் ஏதோ இருக்குது. ஓகேங்க, கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. டக்கில் பிஸ்டல் எடுத்துக்கலாம் கையில், இது சேஃப்டிக்கு. எங்கிட்ட ஏதோ வெளியே போகிற பாதை. இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது ஏதோ அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன். இந்த ஆள் அந்த மாதிரி நினைக்கிறேன். இங்கேருந்து பார்ப்பா சிங்கம் தெரியுதான்றத. இல்லை, இங்கே மேலேயும் இல்லை. போடா, டக்குன்னு போடா. எதுக்காக தேவையில்ல சுடுற சட்டத்தை வந்துட்டு போதுடா. அதாவது இங்கே இல்லை, சிங்க படத்தில் சிங்கம் 2ல் வர மாதிரி எல்லா இதுவும் சுட்டுக்கிட்டு இருக்குடா. இங்கேருந்து மேலே தவலாம், நம்ம தவ முடியல. அது கீழே தவி இறங்கிடலாம் நம்ம கீழே. இங்கேருந்து மேலே பார்த்தாச்சு, இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம அங்கே போகலாம். பாக்கி எடுத்து வச்சுரு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, கார்கிட்ட வந்துச்சு, ஜிப்புக்கிட்ட ஜிப்சி. ஓகே, டக்குனாடு 16 வில்லு 18 சொல்லு கொய்க்காதே. நம்ம கில்லி படத்தில் கூட இந்த மாதிரி தான் பிளாக் கலர் ஜிப் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. 16 வில்லு எஸ்கிட்ட போடுறா. பத்தல இறங்குடா. சிங்கத்தை நீங்கள் நம்ம ஒரு வழி பண்ணுறோடா. இறங்குடா. சிங்கத்தை காணா, எடுத்துக்கோடா. AK-47 எங்கே காணா? இப்போ நம்ம ரைட்டில் நிற்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்ப்போம். பின்னாடி வரும் பாரு. இப்போ பின்னாடி திரும்பி பாருங்களே வரும். அந்த வருது பாரு, அங்கே வருது. இப்போ நம்ம சுட்டோன்னே கர்ஜினியை விடு பாருங்க. அந்த வருது போய் சார், கர்ஜினியை விடுது. வருதுடா. டேடி பார்த்துடா. பார்த்தாய். வருது அங்கேன்றா.
இன்ட்ரெஸ்ட் பார்த்தியா கர்ஜனை விட்டுக்கிட்டே இருக்கு டக்குன்னு சுடுறா அந்த இதுக்கு வேறு பின்னாடி அவன்டா அது ஸ்ப்ளெண்டர் வச்சு வர்றது இந்த ஸ்ப்ளெண்டர் நம்ம இந்தியன் பைக் கேம்லேயே இருக்கும்போது தானே டக்குன்னு சுடுறா சுடு 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 இந்த கேமுக்கு ஏன் தெரியுமா தீஃப்ட்னு வச்சாங்க நம்ம திருடன் பேர் தான் தீஃப்ட்டு அதனால தான் இந்த இதுக்கு இந்தியன் தீஃப்ட் கேம்னு வச்சுருக்காங்க போல் இந்தியன் தீஃப்ட் ஆட்டோ கேம் அங்கே ஆட்டோ போகுது நம்ம தீஃப்ட்டு நம்ம இருக்கிறது இந்தியா எல்லாத்தையும் சேர்த்தா இந்தியன் தீஃப்ட் ஆட்டோ அப்படின்னு வருது ஓகே இப்போ நம்ம புது கார் வாங்கியாச்சு இனோவா காரு ஓகே இப்போ நம்ம வண்டிக்கு எல்லாம் கலரில் மாற்றியாச்சு இப்போ நம்ம சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப வச்சா வண்டி கவுந்துடும் அதனால் விட்ருவோம் அது அப்படியே பெல் சைஸு வச்சாலும் வண்டி இதாகிடும் நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டணும் அதுக்குள்ளேயே நம்ம கேமராவை பார்த்தா கட் ஆகிடுச்சு சாரி கைஸ் நம்ம அடுத்த வீடியோ நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டி பார்க்கலாம் ஸ்டிக்கர்லாம் அடிச்சாச்சு பாருங்க மாடு மாதிரி நம்ம காருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர் அடிக்கணும் பேக்கில் ஒரு இதை வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பிரேக் சிஸ்டம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் பிரேக்ஸில் போய் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிடுவோம் அதுக்கடுத்து நைட்ரோ வச்சது ஸ்மோக்கர் ரெட் வச்சாச்சு மாடு கலர் ஓகே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் வச்சுருக்கோம் ஓகே நான் ஓயாம போய் முட்டிக்கிட்டே இருக்கேன் போடா போடா திருட வரேன் தள்ளு திருட வரேன் தள்ளை திருட வரேன் தள்ளை ரைட்டடு போடா டேய் கார் நட்டில் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு லூஸு போடா 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 போ 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 லெஃப்ட் ரைடு திருப்பி இந்த சின்ன கேட்டில் போயிடு நம்ம இந்த கேட்டு சின்ன தர அதில் வண்டிலாம் வைப்பிடும் நம்ம புல்லெடுத்து போய் புல்லட்டை காணோம் இது நம்ம நேற்று எடுத்த இதுன்னு நினைக்கிறேன் நேற்று எடுத்த ஐயாபுசா இங்கே நிற்கிது ஐயாபுசா அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ நம்ம போய் ஒரு குழியில் போட்டு வரலாமா ஓகே குழியில் போடுறா டே ஜம்ப் பண்ணுறா ஒரே ஜம்ப்பு ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு அந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க பெல் பண்ண வச்சுக்கோங்க இதனால் நான் சொன்ன மாதிரி பள்ளி பாம்பு தான் விழுந்துடும் ஓகே கைஸ் அவ்வளோதான் பாய் நாளைக்கு சந்திக்கலாம்